வணக்கம், நான் உங்கள் சங்கர்குமார் மாஸ்டர். தற்காப்பு கலையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நாங்கள் சரியாக வீடியோ போடல. நாங்கள் தைக்கிற வேலைக்கு பார்க்கணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் போட முடியலைங்க. தற்காப்பு கலையோடைய இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமாக சொல்லித்தரோம். சரிங்களா, நான் சொல்லித்தர தயாராக தான் இருக்கிறேன். நீங்களும் கேளுங்க. அதேபடி அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா செய்யுங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது என்ன வியாதி வராது. வியாதி வராமல் நம்ம தடுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வாழணும். ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தசைகளை எல்லாம் டைட் பண்ணணும். அந்த டைட் பண்ணுற வேலை தான் உடற்பயிற்சி. சரிங்களா, உடற்பயிற்சியை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கிற வீடியோவை இப்போ போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்களே நிறைய கேட்டாங்க. மேரேஜ் ஆனாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வயிறு பெருசாக இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி இந்த தொடை கால் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லித்தர ஒரே எக்ஸசைஸ் தான். பாருங்க, அதில் ஒரு 2-3 டைப் இருக்குது. அதை நம்ம செய்யும் போது உங்களுக்கு சிரமமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டைம் 2, 3 இந்த மாதிரி எடுத்துக்கங்க டெய்லி. சரிங்களா, கண்டினியூ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஓகே, இதை பாருங்க, நாங்கள் செஞ்சு கிடக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வணக்கம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்றீங்க, இப்படி கொடுத்தா தெரியுது. வச்சு அதான் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு உதவிக்கு யாராவது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த காலை முட்டி பிடிச்சிக்கணும். அவங்க அப்படியே எந்திரிக்க சொல்லுங்க. அப்படியே எந்திரிங்க. இது வராது. சரிங்களா, கையை பேக் சைடு வச்சுட்டு தான் வரணும். இது உங்களுக்கு உடனே வராது. யாராவது உதவியில வச்சுக்கிட்டு அப்படியே அழகா நீங்க எந்திரிக்கலாம். ஓகேங்களா, இது ஒண்ணு. ரைட், ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா உங்க 2 காலம் பாருங்க. ஓகே, அப்படி வச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த 2 காலம் உன்னால முடிஞ்சா அப்படியே பண்றது. ஓகேங்களா, அதே மாதிரி இதை அதாவது மேலே கொண்டு வரது நமக்கு ஈஸி. அதை ப்ரெஸ் பண்ணி மெதுவாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வயிறு எல்லாம் டைட் ஆகும். சரிங்களா, வயிறு இந்த தொடையெல்லாம் டைட் ஆகும். உங்களுக்கே அதை உணர்வீங்க. சரிங்களா, இது குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் இதை அத்தனை பண்ணிடாதீங்க. ஏன்னா வயிறு வலிக்கும், அடி வயிறு வலிக்கும் நல்லா. அவடனே நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்க, ஓ இதெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லி பயந்துருக்கீங்க. பயந்துடாதீங்க, ஒன்றும் பண்ணாது. ஃபர்ஸ்ட் 2, 3 ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியே கொள்வாங்க. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த எக்ஸசைஸ்க்கு முழுமையாவீங்க. அதாவது மெதுவா நம்ம உடம்பை டைட் பண்ணி கொண்டு போனா தான் அதுக்கான பலன் நம்ம அனுபவிக்க முடியும். சரிங்களா, அப்போ அதான் சொல்லுவாங்க சித்திரம் கைப்பழக்கம். அந்த மாதிரி நம்ம செய்யறத தெளிவா செஞ்சுக்கிட்டு போக 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 நமக்கு ஸ்டெடியாயிடும். ஓகேவா, போதும் அதிகமா செஞ்சா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடாது. ஓகேவா, அந்த அதுல பாத்தீங்கன்னா முடிஞ்சா அது ஒரு காலம் தூக்கலாம். சரிங்களா, இதை ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சு பார்த்துங்க. ஒன்றும் காலம் அதே மாதிரி அந்த காலம் மாத்தி எடுத்து. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு வலி இருக்கும். ஒரு வலி இருக்குது அப்படின்னா நீங்க அவங்க உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேரண்டி. சரிங்களா, இப்ப அடுத்தது முட்டிங்களா இப்படி மடிச்சு வச்சுட்டு ஒருத்தர் உதவியோட நின்றுட்டு அவங்களால எந்திரிக்க முடிஞ்சதுன்னா நீங்களா எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இது எங்களுக்கு ஈஸி. ஆனால் வந்துடும் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் அப்படி வச்சு மிஸ் பண்ணிக்கோங்க. எதுன்னு அப்படின்னா 10, 20, 30 எடுக்கலாம். எடுத்ததே நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் பக்கம் வரவே மாட்டீங்க, பயந்துருவீங்க. அதனால 2, 3 செய்யுங்க. இருக்க துணைங்க 1 மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த நீங்க தகுதியா இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 1 மணி நேரம் போதுங்க. நான் கேட்டாங்க 1 மணி நேரம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போதும். உங்க உடம்புக்கு அப்படியே தேவையில்லாத கொழுப்புகள் அனைத்தும் கரைஞ்சு தெளிவா ஆயிருவீங்க. சரிங்களா, என்னோட நினைப்படி ஒரு 3 மாசம் உங்க உடம்பு கரெக்டா ஃபிட்டிங் வந்துடும். நல்லா தெரியும். இந்த மூஞ்சியே அழகா காட்டி கொடுக்கும். உங்க மூஞ்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குப்புன்னு இருக்கிற மூஞ்சி அப்படியே கொஞ்சமா கரெக்டா மாறும். அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்ணாடி பார்த்துட்டீங்கன்னாவே உங்க உடம்புக்கான
என்ன அப்படிங்கிறதையும், அப்புறம் அதோட என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்பே குறையல அப்படின்னாலும் நீங்க ஆக்டிவிட்டா இருப்பீங்க. இதுக்கும் நான் கேரண்டி. சில பேருக்கு உடம்பு குறையல நினைப்பாங்க, ஆனா வந்து ஆக்டிவிட்டா இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த தசைகள் ஒரு வேலை இறுகிடலாம். உங்களுக்கு வந்து தசைகள் நல்லா இறுகிடலாம், உடம்பும் கூட இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க. அது குறையிலே அப்படின்னு சொல்லிருங்க. ஆனா வயிறுல குறைஞ்சிரும். ஆனா இப்ப இருக்கிற உங்க இதுக்கு அந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறம் உங்க ஆக்டிவிட்டி நல்லா சரியான ஆக்டிவிட்டா இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா என்ன இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பா இருப்பீங்க. சரிங்களா? இதுக்கும் நான் கேரண்டி. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸசைஸ் எடுக்கும்போது தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். குடிக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சுக்கணும். அதாவது நம்ம செய்யறதுக்கு எந்த வேலையை செய்யறதுக்கு போக முன்னாடியும் குடிச்சுக்கணும். குடிச்சு முடிச்சுட்டு வந்து எவ்வளோ எக்ஸசைஸ் எடுக்கும் அப்படியே படிப்படியாக ஸ்டெப்பா கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம்.